ஒரு கழுகு எத்தனை வருஷம் வாழும் தெரியுமா? எத்தனை வருஷம் வாழும்? 60 to 70 years. ஆனால் சில பருந்து 120 to 140 years வாழும். நீ வேணா நான் போய் கூகுள் பண்ணிப்பார். அந்த வாழற அந்த பருந்து இருக்குல்ல, அதை பற்றிய கேஸ் ஸ்டடி ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணுமா, 70 வயசுல அது வயசாகி சாகாது. மேல பேர்ட் வியூ பார்க்குதுல்ல, பார்த்துட்டு வந்து காலால இல்லைன்னா அப்படி தூக்கிட்டு போவோம்ல, அந்த காலில் இருக்கக்கூடிய நகங்கள் வலு விழுந்துரும். அதுக்கு தூக்கி தூக்கி நகங்கள் வலு விழுந்ததனால், குத்தி குத்தி சாப்பிட்டு அந்த அலகு வலு விழுந்ததனால் இறை தேட முடியாமல் பசியில் செத்து போகும் பருந்து. இந்த 120 வருஷம் வாழணும்னு முடிவு செய்தல அந்த பருந்து என்ன தெரியுமா பண்ணும்? 60-70 வயசுல சாவு வந்துருச்சு, தான் சாப்பிட முடியாது, இனிமேல் இறை தேட முடியாது, கண்ணு மட்டும் அதுக்கு பலவீனமே ஆகாதாங்க. அதனால தான் கழுகு பார்வைன்னு பேரு. கழுகு நகம்னு சொல்ல மாட்டோம், கழுகு அழகுன்னு சொல்ல மாட்டோம், கழுகு பார்வை. அமெரிக்காவுடைய அந்த மிகப்பெரிய அந்த சின்னம் இருக்குல்ல, அதுவே கோல்டன் ஈகிள் சின்னம் தான். என் வீட்டில் என்னை தங்க கழுகுன்னு தான் கூப்பிடுவாங்க. கண்கள் பலம் இழக்கவே கூடாது. அது என்ன பண்ணுமா, மேலே போய் உட்காந்துரும். மேலே போய் உட்காந்துட்டு இறை தேடாது, பசியோடு உட்காந்துருக்கும். உட்காரும் போது என்ன செய்யும், தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய நகங்கள் எல்லாம் பிச்சு போட்டுரும். அப்புறமா தன்னுடைய சிறகெல்லாம் வந்து எப்படி உதிர்ந்து போய் வயசாக எல்லாத்தையும் பிச்சு போடும். பிச்சு போட்டுட்டு தன்னுடைய அழகு இருக்குல்ல, அதை அடிச்சு உடைச்சிரும். உடைச்சிட்டு உட்காந்துருக்கும் கழுகு. தவம், அந்த தவ பீரியட் இருக்குல்ல, அது கடந்த பிறகு அதில் அதை சஸ்டெயின் பண்ணிடுச்சுன்னா, அந்த பீரியடை மட்டும் அது சஸ்டெயின் பண்ணிடுச்சுன்னா, இயற்கை அதற்கு புதிய நகங்களை, புதிய சிறகை, புதிய அழகை தரும். அதை பெற்றுக்கொண்ட அந்த கழுகு மீண்டும் 60-70 ஆண்டுகள் வாழும். நீ ஏதோ ஒரு விஷயத்துல பலவீனம் அடைஞ்சிருக்கிறியா, காத்திரு. அந்த பலவீனங்களை அடிச்சு உடைச்சு உட்காரு, உட்கார்ந்து காத்திரு. கிளாஸ்ல காத்திரு, புரிந்து கொள்வதற்கு காத்திரு. 2 பேர் கிட்ட மட்டும் பேசாத, எதுவுமே கலந்து ஆலோசிக்காத. 2 பேர்கிட்ட மட்டும். இந்த கிளாஸ்லயோ இந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் கேட்கும்போது ஒருத்தர் இங்கே உட்காந்துருப்பா, ஒருத்தர் இங்கே உட்காந்துருப்பான், ஒருத்தர் இங்கே உட்காந்துருப்பான், ஒருத்தர் இங்கே உட்காந்துருப்பான். இந்த 2 பேர் தான் நம்ம வாழ்க்கையை சீரழிக்கிறது. எல்லாம் தெரிகிற மாதிரி பேசுவா, ஒன்றும் தெரியாது. அதுக்கு ஒன்றும் தெரியாதுன்றதுனால தான் நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்குது. தெரிஞ்சதுன்னா வேற எங்கேயோ போவோம், வாயில் அதுக்கு வார்த்தை ஊறும், அது குப்பை தொட்டியை தேடிக்கிட்டே இருக்கும், நல்லா காது கிடைக்கும், துப்பிடுவாங்க. நம்ம வாழ்க்கை நாசம். இந்த வயசுல சில விஷயங்கள் செய்யாத. உன்னதான் சொல்றேன், ஏதோ உன்னை சொல்லலைங்கிற மாதிரி நினைச்சிக்காத. நீ சைலண்டா இருக்கிற, அவனுக்கு சைலண்டா இருக்க தெரியல, அவ்வளவுதான். சொல்றேன் பாரு, 10 வரல, 10, 11, 12 வரல, இந்த டைம்லலாம் வேறு பாலின ஆண் பெண்ணோட எந்த காதல் கத்திரிக்காலம் பண்ணாத. ஆமா, இதை யாரும் உனக்கு சொல்லி தர மாட்டாங்க. நான் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுவேன். சத்தியமா சொல்றேன், செய்யாத. ஏன் தெரியுமா, அது வந்தா போவாது, கூடவே இருக்கும், சாவுற வரைக்கும் கூடவே இருக்கும். இந்த வயசுல ஏன் அந்த சனியனை தூக்கி இப்ப வச்சுக்கிற? ஒரு 10 வருஷம் படிச்சு ஆளாகி பெரிய ஆளாகி என்ன ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு செய்து மிகச்சிறந்த துணை உன்னை வந்து நாடுகின்ற அளவிற்கு நீ உன்னை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பு தானே இந்த வயது. இந்த வயதை ஏன் வீணடிக்கிறாய்? சொல்லி தரவே மாட்டாங்க. இந்த வயசுல வீணாயிடுச்சுன்னு வச்சுக்க வாழ்க்கை, அந்த வயசுல ரொம்ப கஷ்டப்படுவேன். அந்த கஷ்டம் உனக்கு வேண்டாம் என்கின்ற பேர் ஆனந்தத்தோடு பெருங்கருணையோடு தாய்மை மனதோடு நான் சொல்லுகிறேன். கொஞ்சம் கண்ட்ரோலாரு, கடந்து போகட்டும், மகிழ்ச்சியாரு, சிரிச்சிட்டு. சிறிய தவறுகள் ஏதேனும் செய்திருந்தால் பட்டுக்கோட்டை பாட்டு தான் உனக்கு வெற்றி பெறுவதற்கான ரகசியம். இது சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. Very simple. Life is so beautiful. Don't make it complicated. We make it complicated. டீச்சர்ஸ்க்கு சொல்றேன், உங்க காலில் விழுந்து சொல்றேன், என் காலையும் தொட்டுக்கிட்டு நான் சொல்றேன், என் அறிவை பெறுவதற்காக என் குழந்தைகள் என் வகுப்பிற்கு வரவில்லை. நம் அறிவை அந்த குழந்தைகளுக்கு தராமல் நாம் காப்போம். அந்த குழந்தைகள் ஏன் வந்திருக்கு தெரியுமா நம்ம வகுப்புக்கு? அவர்கள் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காகத்தான் வந்திருக்கிறார்களே தவிர நம் அறிவை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் வரவே இல்லை. Try to be a Christ.
when you are inside the classroom, dear my teachers, try to be a Christ. கிரைஸ்ட் என்ன பண்ணுவார் தெரியுமா? கையில் ஒரு ஆடு வச்சிருப்பார். அவருடைய மேய்ச்சல் நிலத்தில் நிறைய ஆடு இருக்கும். நான் அந்த மடியில் இருக்கிற ஆடை ஆக விரும்பின ஒரு காலத்தில். டீச்சர் மடியில் உட்கார்றது எவ்வளோ சந்தோஷம் இல்லை? டீச்சர், how are you? சூப்பர், குட் கேர்ள், குட் பாய் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷம். என்னுடைய 5th ஸ்டாண்டர்ட் டீச்சர் கனகாம்பரம் வச்சாலும் மணக்கோங்க. தொட்டு பேசிட்டாங்க ஒரு நாள்ங்கிறதுனால 3 நாள் குளிக்கல. நான் இப்படியே அலைஞ்சிட்டு இருந்தேன். அவ்வளோ பிடிக்குங்க டீச்சர்ஸை, அவ்வளோ பிடிக்கும். நான் போய் எங்கள் ஃபாதர் கிட்ட கேட்டேன். எங்கள் பேரிஷ் ஃபாதர் அங்கே இருந்தார். நான் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தவர் ஒரு ஸ்கூல் ஃபாதர். அவர் என்னை ப்ரொஃபஸர்னு கிண்டல் பண்ணி கூப்பிடுவார். ப்ரொஃபஸர் கம் அப்படிம்பாரு. சின்ன குழந்தையிலேருந்து அவர்கிட்ட நான் படிக்கிறேன். ஃபாதர், ஐ வாண்ட் டு பிகம் அ டட், குட்டி ஆடு. என்ன ஆச்சு உனக்கு? ஜீசஸ் கிரைஸ்ட் மடியில் உட்காரணும். டெல் மீ த சீக்ரெட். ஆனால் கிறிஸ்டியன் ஆகக்கூடாது. I don't want to be a Christian, but I want to be a குட்டி ஆட் ஆஃப் த லேப் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒரு விஷயம் சொன்னாருங்க, வேண்டாம் மகளே, நீ அவர் மடியில் உட்காருகின்ற குட்டி ஆடாக வேண்டாம், அவர் பார்வை மேய்ச்சலில் இருக்கக்கூடிய நல்ல ஆடாகவே இரு. ஏன் அந்த குட்டி ஆட வேண்டாம்? அது எவ்வளோ கொடுத்து வச்ச ஆடு. மடியில் உட்காச்சி வச்சிருக்கிறாரு, கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு, இப்படி அணைச்சி வச்சிருக்கிறாரு. கடவுள் மடியில் உட்கார்வதை விட வேறு என்ன பேரு ஃபாதர்? அவர் சொன்னார், இல்லை பாப்பா, அது உன்ன மாதிரி நீ சொல்ற மாதிரி கொடுத்து வச்ச ஆடு இல்லை, வேற சொல்ற பேச்சு கேட்காத ஆடு. அப்படியா? ஆமா, ஏற்கனவே கீழே விழுந்து வழி தவறி போய் கால் உடஞ்ச ஆடு. கீழே விட்டா வழி தவறிடுவோங்கிறதுனால ஜீசஸ் கிரைஸ்ட் அதை மடியில் உட்கார வச்சிருக்காரு. நீ அந்த ஆடா வேணா, அவர் பார்வையில் இருக்கும் மேய்ச்சல் நிலத்தில் இருக்கக்கூடிய ஆடா இருந்த உடனே ஒரு டீச்சரா என் மனசுல வந்த வெளிச்சம் என்ன தெரியுமா? நான் யாரை மடியில் உட்கார வைத்திருக்கிறேன்? நல்லா படிக்கிற, சொல்கிற பேச்சு கேட்குற, அழகாக எல்லா வேலையும் செய்கிற பிள்ளையை தானே மடியில் உட்கார வைத்திருக்கிறேன். அவர்களை மேய்ச்சல் நிலத்தில் விட்டுவிட்டு யாரெல்லாம் ஃபெயிலாவதற்கு தயாராக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சொல்கிற பேச்சு கேட்கவில்லையோ, யாரெல்லாம் எதை சொன்னாலும் புரிந்து கொள்ளவில்லையோ, அவர்களைத்தான் நாம் நெருக்கமாக வைத்திருக்க வேண்டுமே தவிர நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குகிற பிள்ளையோ இல்லை. ஆசிரியர்கள் சில பேரின் மீது கவனம் வைக்க வேண்டும். நான் ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயம் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். எனக்கு என்ன தெரியுமா பாப்பா, இதுங்க ஜெயிக்குது என்ன அப்படி பார்க்குற? ஜெயிக்கிறானுங்க, சும்மா இல்லை, ஜெயிக்கிறாங்க. நாமளும் ஜெயிக்கிறோம். என்ன, நாம் 96% ஜெயிச்சா அதுங்க 92% ஜெயிக்குது. ஒரு 4% நம்ம கூடுதலாக ஜெயிக்கிறோம். ஆனால் என்ன தெரியுமா, 98% ஜெயிக்கிறவங்க, 96% ஜெயிக்கிற கேர்ள்ஸ் வாழ்க்கை முழுவதும் அந்த வெற்றியை எடுத்துக்கொண்டு தன் இறுதி வரைக்கும் செல்வதே இல்லை. 50-40%லேயே கீழே உதிர்ந்துடுறாங்க. அதுங்க 92க்கும் 92 போயிருதுப்பா. அதனாலேயே அவனுங்க மேலே எனக்கு மரியாதை, ரொம்ப மரியாதை அவங்க மேலே. நீ பெற்ற வெற்றி எதுவாக இருந்தாலும் உன்னுடைய கடைசி வரைக்கும் என் பெண் குழந்தையை கொண்டு செலுத்தாத. வெற்றியை கொண்டாடாதே. இந்த பர்வீன் சுல்தான் அம்மா உனக்கு சொல்லி தருகிறேன், வெற்றியை ஒருபோதும் கொண்டாடாதே, வெற்றியை பொறுப்பாக மாற்றிக்கொள். It's a responsibility. It's not a celebration time. என்னை மிகச்சிறந்த பேச்சாளராக பார்த்து விட்டார்கள் என்பதற்காக நான் கொண்டாடி விடலாமா? கிடையாது. அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை விட அதிகமாக 1% இந்த மீட்டிங்ல நான் பேசியாகும். என் ஈட்டியை நான் தான் எரிந்து அதை விட தூரமா எரியணும். நான் அதான் ரெக்கார்ட். யாரையும் போல வருவதல்ல. சிகரம் நம் உயரம். ஏன் தெரியுமா தலைப்பு கொடுத்தேன்? யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை போய் தொடர்றது இல்லை, என் உயரத்தின் எல்லையை நான் தொடுவது. நான் 75% தான், ஆனால் 75% வாங்கிட்டேன். 76 என்னால் வாங்க முடியாது. நான் மீன் கடலில் நீந்துவேன். 98 மரம் ஏறும். எனக்கு மரம் ஏற தெரியாது, அந்த பிறப்பு இல்லை நான். ஆனால் 75 வாங்கினேனா இல்லையா? ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கீழே பேராசிரியராக இருக்கிறேனா இல்லையா? பிஹெச்டி முடிச்சேனா இல்லையா? ஒரே சிட்டிங்ல யூஜிசி கிளியர் பண்ணனா இல்லையா? அவ்வளவுதான். நம்முடைய உயரம் எது இருக்கிறதோ அந்த உயரத்தின் எல்லையை என் குழந்தையை தொட்டு விடுங்கள். அதற்கு பெயர் தான் சிகரம் தொடுதல். அதற்காக சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன். எனக்கு பல நேரங்களில் இந்த ஜெயிக்கிற அந்த அந்த நெருப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அவர் சொன்னார்ல 1500 மேடைகள் சொல்லி. நான் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் பேசின கணக்கு அது. அதுக்கப்புறமா நான் 20,000 மேடைகள் பேசிட்டேன். என்கிட்ட எல்லாத்துக்குமா கணக்கு இருக்கு.
அவங்க சொன்னாங்களா அந்த 1500, அதில் 532 ப்ரைஸ். நான் 532 எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது. அதில் 180 ஸ்போர்ட்ஸ், மற்றதெல்லாம் ரங்கோலி, பாட்டு பாடி, டான்ஸ் ஆடிலாம் வாங்கினது. பேச்சு போட்டிக்கு 80 70 தான். அந்த 80 70 இருக்குல்ல, அதுலேயும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 20 25 தான். மற்றதெல்லாம் ஆறுதல் பரிசு தான், 3ஆம் பரிசு தான். ஆனால் என்னை இங்கே நிற்க வைத்தது அந்த 533 2 பரிசு அல்ல, 1500 மேடைகள், 1500 போட்டிகள். தோற்றாலும் போய் நிற்பேங்க, தோற்றாலும் போய் நிற்பேன். நான் அதை ரொனால்டோ கிட்ட பார்த்தேங்க. ஆமா ஏங்க, மொராக்கோ கிட்ட தோக்குறாங்க. அவன் மொராக்கோ கிட்ட தோக்குறான். போர்ச்சுகல் பார்த்தோமா இல்லையா? தோக்குறான். அவனால ஒண்ணுமே செய்ய முடியல. அவனை யாருமே ஹையர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவன் எங்கேயுமே இல்லை. அவன் நேரா ஸ்பெயின் போயிட்டான். போய் எடுத்து பாரு, ஸ்பெயின் போயிட்டான்ல. ஸ்பெயின் போனதுக்கு அப்புறமா அவன் நெக்ஸ்ட் டே எங்க தெரியுமா போனான்? கிரவுண்டுக்கு பிராக்டிஸ்க்கு போனான். அதுதாங்க ரொனால்டோ. ஜெயிக்கிறது இல்லை, பிராக்டிஸ். எப்போ வரும் தெரியாது. ஏன் 4 வேர்ல்ட் கப் தோத்தானா இல்லையா? மெர்சி தோத்தானா இல்லையா? தோத்தானா இல்லையா? மெஸ்ஸி தோத்தானா? 4 தோத்தான். ஏங்க இதுல ஃபர்ஸ்ட்லயே தோத்தானுங்க சவுதி அரேபியா கிட்ட. எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஹூ இஸ் மெஸ்ஸி கேட்டாங்களா இல்லையா? ஹூ இஸ் ஹி? அடிச்சாம்பார் கடைசியா 7 கோல். ஜெயிச்சானா? அப்டேட்டடா இருக்கிறேனா? அதனால தான் நிற்கிறேன். எனக்கு எங்க தெரியுமா மெஸ்ஸியை ரொம்ப பிடிச்சது? அவன் 4 வேர்ல்ட் கப்லையும் 2 3த்துலையும் அவன் பெஸ்ட்டு பிளேயர் அவார்ட். ஆனால் அவன் முகம் இப்படி தான் இருக்கும், முகத்தில் சந்தோஷம் இருக்காது. ஆனால் இந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சு அந்த வேர்ல்ட் கப் அவன் முத்தம் கொடுத்துட்டு இருக்கிற அந்த காட்சி இருக்குல்ல, அது இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ போச்சுங்க. அதை விட இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆன ஒரு ஃபோட்டோ சொல்கிறேன். அவன் அந்த கப்பை வச்சுட்டு கவுந்தடிச்சு தூங்கிட்டு இருக்கிறான் பெட்டில். ஜெயிக்கணும்னா அதுங்க, ஜெயிக்கிறதுன்றது என் குழந்தையே அது ஒரு ப்ராசஸ் தான், அது ஒரு ரிசல்ட் தான், ப்ராசஸ்னுடைய ரிசல்ட். இவங்க சொன்னாங்களே ப்ராக்ரஸ், ப்ராசஸ் ஆகாம ப்ராக்ரஸ் ஆக முடியாது என் குழந்தைகளை. நோ, ஜெயிக்கணும்னு முடிவு பண்றியா? இந்த பாடத்துல நான் ஃபெயில் ஆக கூடாது, நான் 75 80 மதிப்பெண்ணை தாண்டணும் முடிவு பண்றியா? முடியுங்கிற நான். ஜஸ்ட் ப்ராசஸ் ஆகு. வெதர் இருக்குல்ல, அது மண்ணுக்குள்ள போய் சும்மாவா இருக்குது? நீ எல்லாம் தூங்கிடுற, போய் தூங்குதா? அது உள்ள போய் அழுக்காகி வெடிச்சு கிளம்பி மேல அது சும்மா இப்படி வர்றதுக்கு முன்னால அது என்ன பாடுபடுது? அந்த பாடுபட்டதற்கு பிறகுதான் வெற்றி. உழைப்பு இல்லாமல் எதுவும் சாத்தியம் கிடையாது. கடுமையான உழைப்பு. என்ன படிக்கிறேன், என்னுடைய ஃபேமிலியை எப்படி பார்த்துக்கிறேன்? ஒன்றும் இல்லை. இப்போ நான் வீட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, 8 மணிக்கு போவேன். நான் வீட்டுக்கு போன உடனே என் பையன் கேட்பான், அம்மா சண்டே மத்தியானம் சாப்பாடு தான் செய்யலை. சத்தியங்க, நான் பெற்ற தாயானை சத்தியம், இந்த சாரி கூட மாற்ற மாட்டேன். அப்படியே எடுத்து சொருகிட்டு போய் கிச்சனில் நிற்பேன். என் பிள்ளைக்கு 45 மினிட்ஸ் சமைச்சு வச்சுட்டு அப்புறமா தான் குளிக்கவே போவேன். எவ்வளவு வேலைகள் செய்தால் தான் நீங்க களமாட முடியும். சும்மா அப்படியே மேம்போக்கா வந்து கேக் வாக்கில் முடிச்சுட்டு அப்படி வெற்றி அல்ல. நீங்கள் எல்லோரும் இந்த ஜெனரேஷன் அப்படி நினைக்கிறீங்க. இந்த ஜெனரேஷன் மேல இருக்க. ஆர் யூ வித் மீ? நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட குற்றச்சாட்டா வைக்கிறேன், நீ அதை மறுத்துரு பார்ப்போம். என் காலத்தில் நான் ஒரு கவிதையையோ ஒரு பாடத்தையோ ஒரு ஃபார்முலாவையோ வாசிச்சா அதை ஐ திங்க். நான் எதையாவது பார்த்தேனா ஐ திங்க். நான் எதையாவது கேட்டேனா ஐ திங்க். நீங்க வெறும் பார்க்குறீங்க, வெறும் கேட்குறீங்க, வெறும் படிக்கிறீங்க, திங்க் பண்றதே இல்லை. திங்க் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க என் குழந்தைகளை. பார்த்துட்டே இருக்கும்போது திங்க் பண்ணு, ஏன் இது இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்கக்கூடாது, அலர்ட். அப்பதான் எவ்வளவு ஏ கீதா வா ஏன் அப்படின்னு போவேன். என்ன விஷயம்? திங்க் பண்ணனா கேட்பேன், என்ன விஷயம்? வா ஏன் நான் அந்த 2nd ஃப்ளோர் போயிட்டு வரேன். எதுக்கு? என் ஃப்ரெண்டு கிட்ட என்னுடைய ரப்பர் நான் விட்டுட்டு வந்துட்டேன், போய் வாங்கிட்டு வரேன். நீ போய் வாங்கிட்டு வா, டீச்சர் வர டைம் ஆயிடுச்சு, நான் கிளாஸ்ல உட்காரு. ப்ரோஆக்டிவ். ஸ்டே ப்ரோஆக்டிவ், டோன்ட் பி ரியாக்டிவ். எது சொன்னாலும் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வழி சொல்லி கொடுக்குறாங்களே. திங்க் திங்க் திங்க், அப்ளை அப்ளை, திங்க் அண்ட் அப்ளை, திங்க் அண்ட் அப்ளை. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜெனரேஷனுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இத்தனை அற்புதமான வாய்ப்பு எனக்கோ மீனா மேடம்க்கோ கிடைக்கலைங்க. கிடைச்சதா மேடம்? கிடைக்கல. எங்க ஒரு பிரஷ்ஷுங்க, டூத் பேஸ்ட் பிரஷ்ஷுங்க எங்க அப்பா வாங்கி தந்தபோது எனக்கு, நான் 7th ஸ்டாண்டர்ட்ப்பா, கறி வச்சு தான் தைப்போம். கறியை
7ஆம் கிளாஸ்ல சாயந்தரம் 8 மணிக்கு எங்கள் அப்பா, இன்னிலிருந்து நீ ப்ரஷ் பண்ணு அப்படின்னு கையில் ப்ரஷ்ஷை பார்க்குறேன். ப்ரஷ் தலையில் வச்சு தூங்கிட்டேங்க. காலை எப்போ விடியும் ப்ரஷ் பண்ணலான்னு. எனக்கு நைட்லேயும் ப்ரஷ் பண்ணான்னு தெரிலங்க. என்னுடைய 13, 14 வயது அப்படி இருந்தது. அதனால் தான் இந்த 45 வயது கடந்து நான் இப்படி களமாடுகிறேன். சில விஷயங்கள்ல நான் இன்னசென்ட்டா தான் இருந்திருக்கேன். நீங்க இன்னசென்ட்டா இல்ல, பல பேர் இக்னரண்டா இருக்கிறீங்க. Innocence is different from ignorant. Just feel the pain of your parents. ஒரு விஷயம் எனக்கு சொல்லு, நீ இப்படி இன்ஸ்டிடியூஷன்ல இப்படி யூனிஃபார்ம் போட்டுட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கிறியே, இதுல உன்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? ஒரு கான்ட்ரிபியூஷனுமே. உன் பெற்றோர் உனக்கு ஃபீஸ் கட்டுறாங்க, அவங்க உனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அவங்க உழைச்சி ஃபீஸ் கட்டுறாங்க, இவங்க அந்த சம்பளத்தை இவர்களிடம் இருந்து வாங்கி கொண்டு வந்து உங்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள். நீ என்ன செய்கிறாய்? ஷேக்வேரா சொன்னா, கையில கயிறு கட்டி தூக்கு போடுறதுக்கு கூட்டிட்டு போன பையனை பார்த்து ஷேக்வேரா சொன்னான், உனக்காகவும் சேர்த்து தானடா போராடுகிறேன். பாரு, உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் அந்த சமூகத்தோட போராடலாம், உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உன்னோடய போராடலாமா? நீ அதை இல்லை செய்கிறாய். நான் சொல்றது உன் மூளைக்குள்ள போதா? என்ன ஸ்ட்ராட்டஜி வரட்டும், நீ முடிவு செஞ்சா தான் ஜெயிக்க முடியும்.